சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜருக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம இந்த அற்புதமான அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தை பற்றி பார்க்க போகிறத சொல்லி போன தரம் பேசியிருந்தோம். போன வாரம் அவருடைய புண்ணிய திதியில் நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம். இதை இன்னும் டீட்டெயில்டாக அவருடைய லீலாமிர்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம பிறவியிலேயே நம்ம பண்ணின புண்ணியங்கள்னால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சுவாமி சமர்த்தருடைய கிருபையினால் மட்டுமே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை பற்றி படிக்கிறதுக்கும் நமக்கு புஸ்தக வடிவில் இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம்ங்கிறது நமக்கு வந்திருக்கு. அதை அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரே அகத்தூண்டுதலாக ஏற்பாடு பண்ணி ஸ்ரீமதி மாதங்கி பாலாஜி அவர்கள் எழுதி இந்த புஸ்தகம் வெளிவந்திருக்குங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட்டு எபிசோட்லேயே சொன்னோம். இந்த புக்கு கிட்டத்தட்ட 206 அத்தியாயங்கள். அதில் அதை 9 காண்டமாக பிரிச்சிருக்கா. முதல்ல ஒரு 6-7 அத்தியாயம் வரைக்கும் ஒரு முன்னோடியான அத்தியாயங்களாக அதை கொண்டு அதில் மனிதனை பற்றி, அப்புறம் இந்த இந்தியாவுடைய ஆன்மீக முன்னேற்றங்களை பற்றி, மற்றபடி தத்த பரம்பரை பற்றி, தத்த அவதாரங்கள் பற்றி, அதே மாதிரி தத்த அவதாரங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் கலியுகத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் மற்றும் நரசிம்ம சரஸ்வதி பற்றிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தம் பற்றி எழுதியிருக்கா. நல்லா விரிவாக எழுதியிருக்கா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த புஸ்தகம் ரெடியாகும்பொழுது அந்த ஆன்மீக பயணத்தில் அவங்க கூட இருந்ததுனால பல விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். அது சுவாமியுடைய கிருபை, சுவாமியுடைய லீலை இந்த புஸ்தக வடிவில் வரதுக்கும் எவ்வளோ தூரம் அது உபயோகமாக இருந்திருக்கு, சுவாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி போன தடவை கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சுவாமி எவ்வளோ வேகப்படுத்தினார், துரிதப்படுத்தினார் அந்த வேலையை. கூடவே தத்தாத்திரேய அவதாரியான சுவாமி சமர்த்தர் தத்தாத்திரேயராகவே அவங்க வீட்டில் சிலா ரூபத்தில் இருந்து அவங்கள அந்த புஸ்தகம் எழுதி முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து அனுகிரகம் பண்ணி அந்த புஸ்தகத்தை நம்ம மாருதிபுரத்தில் சுவாமி சமர்த்த சேவா சமஸ்தானுடைய கோவிலுடைய வருஷாபிஷேகத்தன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணுற வரைக்கும் அவர் இருந்து எல்லாம் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே அவருடைய சங்கல்பம். இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுங்கும் போது ரொம்ப பிரத்யட்சமாக நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக அது பார்க்குறதுக்கே கேட்குறதுக்கெலாம் நமக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரியான இந்த புஸ்தகத்தில் 457 பக்கங்கள் இருக்குது. இது சாதாரணமான வேலையே கிடையாது. இது சுவாமி கொடுத்த வேலை. அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பல விஷயங்களை சேகரித்து, சுவாமி சமர்த்தரை பற்றி நமக்கு தெரிஞ்சதே ரொம்ப கொஞ்சம்தான் அப்படின்னா கூட அந்த விஷயங்களை ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் சேகரித்து விதவிதமான லாங்குவேஜஸ்லேருந்து இருக்கிற புஸ்தகங்களை வாங்கி அதை படித்து அதை ஒரு மாதிரி எல்லா இடத்துலையும் மொழிபெயர்ப்பு செய்து தொகுத்து இந்த மாதிரி ஒரு சுவாமி சமர்த்த லீலாமிர்தமாக 206 அத்தியாயங்களோடு வெளியிடுறதுங்கிறது அது ஒரு ஹியூமன் எஃபர்ட்டே கிடையாது. நமக்கே தெரியும், சாய் சச்சரிதத்திலே ஹேமத் பந்தை சுவாமி எப்படி அவர் சாய்நாதர் தூண்டி விட்டு அவருடைய சாய் லீலாமிர்தத்தை எழுத வச்சாரோ, சாய் சச்சரிதத்தை எழுதி நம்ம எல்லோரும் இன்னி வரைக்கும் பாராயணம் பண்ணி அதன் மூலமாக நம்மளுடைய லௌகீக ஆதாயங்கள் எவ்வளோ அடையிறதுக்கும் ஆன்மீக முன்னேற்றங்கள் அடையிறதுக்கும் எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருந்தாரோ, அதே மாதிரி சுவாமி சமர்த்தரும் அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னாக்க அதுக்கு நிச்சயமாக நம்ம எல்லாருமே பரிபூர்ணமாக அவருக்கு நன்றி செலுத்தணும். அதே மாதிரி மாதங்கி பாலாஜிக்கும் எங்கள் எல்லாருடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம். ஏன்னா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மா அது. அதனால தான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை பற்றி எழுதினாங்க. அதுக்கடுத்தது சுவாமி சமர்த்தரை பற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தத்தாத்திரேயரை பற்றி அவதூத கீதைன்னு ஒரு புக் எழுதியிருக்கா. இது மாதிரி இன்னும் அவளுடைய ஆன்மீக பணி மேன்மேலும் தொடர்ந்து எல்லோருக்கும் பரிபூர்ணமாக ஆன்மீகத்தை அவங்க வீட்டுக்கே கொண்டு சேர்க்குற அளவுக்கு நல்ல விவரமாக எளிமையாக புஸ்தகங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிகிட்ட பிரத்யேகமாக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலேருந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி கோபுரம் டிவி நம்ம வீட்டிலையே கொண்டு கொரியர் மாதிரி கொடுக்க போகிறது. இதை ஸ்ரத்தையாக நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவா இந்த புஸ்தகம் அவைலபிளாக இருக்குது.
நீங்கள் எல்லாருமே இந்த கிரி ட்ரேடர்ஸில் அந்த புக் அவைலபிளாக இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கலாம். வேணுங்கிறவா தொடர்பு கொள்ளலாம். அதனால் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கொஞ்சமாக இருந்தால் கூட மிகுந்த விறுவிறுப்புடன் ஆன்மீகத்தில் நமக்கு அமர்க்களமான ஒரு ஆன்மீக தூண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். அதை அந்த அளவுக்கு நமக்கு இதில் ஒரு உத்வேகத்தை கிளப்பிவிடக்கூடிய லீலாமிர்தம் இது. ஏன்னு கேட்டால் சுவாமி அவ்வளோ பக்த வாத்சல்யம். அவருடைய சுவாமியுடைய ரூபத்தை பார்த்தாலே நமக்கே அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவர் 6 அடி 7 அடிக்கு மேலே நெடுஞ்சான் கிடையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சுவாமியுடைய உருவத்தை பார்த்தாலே நமக்கு அப்படி ஒரு பக்தி வரும். அந்த மாதிரி ஒரு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் நமக்காக அவதாரம் எடுத்து பூமியில் இருந்து நமக்கு எல்லா லீலைகளையும் பண்ணி காமிச்சதோடு இல்லாமல் இது மாதிரி பக்தர்களை விட்டு அவருடைய லீலாமிர்தத்தை பதிவு பண்ண வச்சு அதை நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதை மொழிபெயர்ப்பு பண்ணி தமிழ்நாட்டில் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. தத்த அவதாரங்கள் எல்லாமே இப்போ தான் ரொம்ப பிராபல்யமாக ஆயின்ட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு பெரிய பகவத் சங்கல்பம் இருக்குது, ஒரு பெரிய திட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி கலியுகத்தில் 1 by 1 பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இயற்கை சீற்றங்கள், மனிதர்களுக்கு அவ்வளோ தூரம் துன்பங்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த துன்பங்கள்லாம் இருந்தால் கூட, இயற்கை சீற்றங்கள்லாம் இருந்தால் கூட, இதிலேருந்து உங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் ஹியர் ஒய் ஃபியர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பாபா. அதே மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரும் தன்னுடைய அவதாரத்தின் மூலமாகவும் தன்னுடைய லீலாமிர்தங்கள் மூலமாகவும் நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு உண்மையான ஈடுபாட்டை ஏற்படுத்தி நம்ம எல்லாரையும் உய்ய வழிவகுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜுடைய திவ்ய சரித்திரத்தையும் லீலாமிர்தத்தையும் தெரிந்து கொள்ள நமக்கு கிடைத்த வாய்ப்புக்கு இன்னொரு தரம் அவருக்கு நன்றி சொல்லலாம். மாத்தங்கி பாலாஜிக்கு நன்றி சொல்லலாம். கோபுரம் டிவிக்கும் மறக்காமல் நன்றி சொல்லலாம். ஏன்னா இது ஆன்மீக பணியில் கோபுரம் டிவியுடைய பணி ரொம்ப சீரிய பணியாக இருக்குது. நிறைய பேர் அதில் ஹோப்பே இல்லாத லைஃப்பில் ஹோப்ஸை கொண்டு வந்து அது நமக்கு ஸ்லோகங்களை கொடுத்து நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காமிச்சு எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ணமான ஆத்ம நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த கோபுரம் டிவிக்கு நம்மளுடைய நன்றி நம்ம தெரிவித்துக் கொள்கலாம். ஸோ இதோட நம்ம சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அவள் சொல்கிறது மனிதனை பற்றி சொல்கிறான். இந்த மனிதன்கிறவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான், இறைவன் ஏன் மனிதனை படைத்தான், மனிதனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் சொல்லியிருக்கார். அது ஒரு ஆரம்ப முன்னோடியாக அந்த அத்தியாயத்தில் சொல்லும்போது மனிதர்கள் படைக்கப்பட்ட ஜந்துக்களிலேயே மிகவும் உயர்வான இடத்துல பகவான் எப்படி வச்சுருக்கார், அதை ஏன் அப்படி வச்சுருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த விவரமாக அதில் எழுதியிருக்கா. அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி மாறணும், மனிதனுடைய பூர்வ ஜென்ம வாசனைகள் அதையெல்லாம் எப்படி மாற்றி, மிருக குணங்கள்லாம் எப்படி மாற்றி மனிதன் மனிதனாக முதல்ல மாறி அப்புறம் இறைவனுடைய விஷயங்களை பற்றி யோசிக்கும்போது அவன் இறை நிலையே அடையக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப விவரமாக எழுதியிருக்கா. அதில் இந்த மனிதன் பரிணாம வளர்ச்சி அடையிறது, பரிணாம வளர்ச்சி அடைந்து எங்கேருந்து வந்தானோ அங்கே போய் சேர்றதுக்கு அவன் தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு இறைவன் பண்ணின ஏற்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கா. அந்த குருவுடைய மகாத்மியம், அந்த குருவுடைய தேவை, அந்த குருவுடைய சக்தி இதெல்லாம் இந்த முதல் சாப்டர்லேயே எழுதி குரு பகவான் நமக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஏற்கனவே சாய்நாதர் கூட சொல்லியிருக்கார். போகிற வழி எப்படின்னு கேட்கும்போது அது பள்ளங்கள், மேடுகள், புலி, ஓநாய், இது மாதிரி கொடிய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய வழி. அந்த வழியிலேருந்து உங்களை விலக்கி நடத்தின்னு போகணுன்னாக்கா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அதனால் அது குருவுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றி ஹேமத் கூட சொல்லியிருக்கார். அதே மாதிரி இதுலேயும் குருவுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறார். அந்த குருவுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, மனிதன் பரிணாம வளர்ச்சி அடையும் போது அவனுக்கு எவ்வளோ விதமான குழப்பங்கள் இருக்கும், எவ்வளோ மாயைகள்னால் அவன் வழி தவறி போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தான் எங்கேருந்து வந்திருக்கோமோ அந்த இடத்த போய் சேர்றதுக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் சக்தியை பற்றி அவன் அறிந்து கொண்டு அந்த சக்தியை உள்வாங்கி தானே இறைவனாக மாறுவதற்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பகவான் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பகுத்தறிவு, அறிவு, ஞானம் இதெல்லாம் மற்ற ஜந்துக்களுக்கு, மற்ற படைப்புகளுக்கெல்லாம் வழங்கப்படவில்லை. மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு குணங்கள் அதெல்லாம்.
அந்த குணங்களை முறையாக பயன்படுத்தி விஷயங்களை நல்லா புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய சக்தி இறை சக்தி தான். அந்த இறை சக்தி நம்மிடமும் இருக்கிறது. அந்த இறை சக்தியை நாம் எப்படி வளர்த்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பார்க்கக்கூடிய பிரபஞ்ச பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையை நம்ம எப்படி அடையிறது, அதை அடைந்தால் மட்டுமே நம்மளால் இறைவனை பற்றி புரிஞ்சிக்க முடியும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை வெளியிலே கொண்டு வர முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து நம்ம எல்லாரும் குருவுடைய மகாத்மியம் என்னங்கிறத புரிஞ்சுண்டு, குருவுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுண்டு, அந்த குருவுடைய பரிபூர்ண கிருபைக்காக நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஏங்கணும். எவ்வளோ கடுமையான முயற்சி நம்ம எடுத்துட்டோம்னாலும் அந்த முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்கும். ஏன்னா இறைவன் நம்மளுடைய தேவைகளை அறிந்து நம்ம குருவை தேடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் அவரே குருவை அனுப்புவார், தானே குருவாக வருவார். இறைவனே குருவாக வந்தது தான், குரு ரூபத்தில் வந்தது தான் இந்த தத்தாத்திரேயர் ஸ்வரூபங்கள் எல்லாமே. அதனால் அவரே ரெடியாக இருக்கார். நம்ம அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை மாயையான வாழ்க்கை, இந்த உலகம் மாயையான உலகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்மளை தயார் பண்ணிட்டு இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் உள்ள சூக்ஷ்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருந்தோம்னா இறைவனே குரு ரூபமாக நமக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது அவருடைய வாக்கு எவ்வளோ பரம சத்தியம்னு பாருங்கள். சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு இடங்களிலேயும் தன்னை தோற்றுவித்து கொண்டு நமக்கு வழிகாட்ட இறைவன் தயாராக இருப்பது மகா பெரிய கருணை இல்லையா? அதனால் அந்த கருணைக்காகவே நம்ம எல்லோரும் சமர்த்த சத்குருவுக்கு தரையும் வழங்கி இறைவன் நமக்கு குரு ரூபத்தில் வழிகாட்டுறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தயார்படுத்திண்டா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பார்வை தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் இன்னும் நல்லா பேசலாம், கிளியராக பேசலாம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜருக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.